சோ அவர் கொலை பண்ணிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? ஊரே தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பைத்தியக்கார யானை. இவனை நம்மளும் போட்டு எதுக்கு அடிச்சுக்கிட்டு, இவன் தான் பைத்தியம் மாதிரி ஊருக்குள்ள ஏதாவது சுத்தி தரேன் தர்பூசணி பழத்தை தூக்கிட்டு, இவனால சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் பெருசா வந்துட போறதில்லை நினைச்சு விட்டு வச்சா, ஐயா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நான் பெரிய விஷம்ங்க இந்த சொசைட்டிக்கு அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு சாதிய வெறியனா வெளிப்படுத்திட்டேன் இந்த டாக்டர் திவா. இந்த பைத்தியக்காரனாய் பேசுறத முதல்ல முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் நாத்த கிளி கிழிச்சு நாரடிப்போம். சுர்ஜித் பிரதர் பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். சோ இவன் ஜாதிக்காரன் அந்த கொலைகாரன்றத பதிவு பண்றேன். அவர் கொலை பண்ணிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? இது கொலை பண்ணவனோட எதிர்காலம். யாரு கொலை பண்ணவன் நல்லா இருக்கணுமா? அது சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், வாயை பத்தியலா பண்ணி சூத்து மாதிரி பண்ணிச்சுக்கோங்க. பாடி ஷேமிங் நான் பண்ண மாட்டேன், பெரும்பாலும் இல்ல பண்ணவே மாட்டேன். ஆனா இவனை பண்ணுவேன். அதாவது இவ்வளவு நாள் இவனுக்கு எவ்வளவோ எதிர்த்து எவ்வளவோ பேர் வீடியோ போட்டாங்க. அப்பெல்லாம் நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு அவனெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் அடிக்கப்பட வேண்டிய ஆளுதான், இவெல்லாம் கண்டிப்பா அசிங்கப்படுத்தப்பட வேண்டிய ஆளுதான் 100%. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. இவன் சொல்றதோட அர்த்தம் புரியுதா? உங்க வீட்டுல பாக்குற பையன், அதாவது உங்க ஜாதிகார பையனை உங்க வீட்டுல பாப்பாங்க, அந்த மாதிரி பையனை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது, இல்லைன்னா அந்த மாதிரி வெட்டி கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த பைத்தியக்கார நாய்க்கும் அந்த தற்குறி நாய் ஹரிநாடாருக்கும் என்ன வித்தியாசம்? அவன் டைரக்டா கொலை மிரட்டல் விட்டேன், இவன் இன்டைரக்டா கொலை மிரட்டல் விடுறேன். நீ எங்க வீட்டு பிள்ளைய லவ் பண்ணா இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க. இப்ப ஒரு தவணை பாத்தீங்கன்னா ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரன் ஆக வச்சிருக்கு. அப்புறம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அந்த பொண்ணுதான் அந்த சுர்ஜித்தை கொலைகாரன் ஆக்கிருச்சு. ஏதோ அந்த சுர்ஜித் சூழ்நிலை கைதி மாதிரி பேசுறேன். இந்த சாரி இவ்வளவு நாள் இவனை ஒரு காரியக்கார பைத்தியக்கார பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இவன் பைத்தியம் இல்ல, இவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். இவன் பைத்தியக்காரன் கிடையாது, ஈனப்பைய.